உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ரொம்ப 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 முக்கியமான மாதமாக விருச்சக ராசிக்கு அமைகிறது. நல்ல மாதமாகவே இருக்கும், கவலை வேண்டாம். என்னதான் இந்த அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, 6-8 ராகு அல்லது குரு மறைவு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சுமைகள் இருந்தாலும், என்ன கவலைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12 இருக்கிறார். ராசிக்கு 12 இருந்தாலும் கவலை வேண்டாம். குருவுடைய கருணை உண்டு. குரு பார்க்குறாரு, குரு மங்கள யோகம் கிடைக்குது. ராசிநாதனுக்கு கிடைச்சா யார்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க? சம்பாரிச்சா யார்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க? உங்கள் வீட்டில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. 2க்கும் 5க்கும் உடைய குரு சமசப்தம பார்வையோடு உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் உட்காந்து ராசிநாதன் பார்க்கிறார். அப்போது ஒரு குரு மங்கள யோகம், ஒரு குரு சண்டால யோகம், இதெல்லாம் விருச்சக ராசிக்கு நல்ல தனயோகம், பணயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பேர்ப்புகள், இதெல்லாம் நல்லாவே நிறைய மங்கள விசேஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது விருச்சக ராசி நேயர்களே. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் காத்திருப்பீங்க, நிறைய முயற்சிகள் செய்திருப்பீங்க, ஆனால் அது நடக்காமல் போயிருக்கும். அது இந்த அக்டோபர் மாதம் கைகூடும். நீங்கள் வேணான்னு விட்டுட்டு வந்த விஷயம், என்னால் முடியாது, இதெல்லாமே நமக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டு வந்த விஷயம், விரக்தியில் போடா அப்படின்னு இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு வந்த விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஒரு வேலை முயற்சி பண்ணியிருக்கலாம், ஒரு ஜாப்பு ட்ரை பண்ணியிருக்கலாம், ரொம்ப மோதி பார்த்துருப்பீங்க, கிடச்சிருக்காது, வீட்டில் வந்து உட்காருவீங்க, அவனாக கூப்பிட்டு உங்களை கொடுப்பான். ஒரு பொண்ணு பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிகு பண்ணியிருப்பாங்க, போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, அவங்க திருப்பி உங்களை கூப்பிட்டு சரிங்க பண்ணிக்கலாங்கன்னுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆர்டருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவன் ரொம்ப பிகு பண்ணியிருப்பான், முடியாதுன்னு இருப்பான், அவனே இப்போ உங்களை கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்பான். ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸ் போகணும், ஒரு காம்ப்ரமைஸ் போவீங்க, சரிடா வாடா, வீண் செலவு வேணா, நம்ம முடிச்சுக்கலாம் வாடான்னு கூப்பிடுவீங்க, அதெல்லாம் முடியாது, நான் சண்டை போட்டு தான் அவன் அப்படின்னுவான். அப்புறம் கடைசியில் அவன் உங்களை சரி வாப்பா காம்ப்ரமைஸ் போகலான்னுவான். இதை போல் வாழ்க்கையில் விருச்சகராசி அன்பர்களே, நீங்கள் ட்ரை பண்ணி முடியாத விஷயங்கள், உங்கள் மனசை வலிகளை ஏற்படுத்திய விஷயங்கள், உங்கள் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயங்கள், உங்கள் மனசுக்கு கவலையை கொடுத்த விஷயங்கள், மனக்குழப்பத்தை கொடுத்த விஷயங்கள், மன பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் தீர்வு காணப்படும். அப்போ உயர்ந்த பலன்களை தரக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்ததை விட நினைக்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த வார்த்தையை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே. தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும்? விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 10வது வீடு சிம்மம். அந்த சிம்ம சூரியன் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 2வது கடைசி 13 நாட்கள் உங்கள் ராசிநாதனோடு இணைகிறார். அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில், எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா, வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, நிறைய வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ தொழில் அமைப்புகள்னு சொன்னால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு ஓனராக இருக்கலாம், பெரிய மல்டி மில்லியனாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம். அப்போ விருச்சக ராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பிஸ்னஸை பொறுத்தவரையில்
நிச்சயமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பிஸ்னஸ்லாம் நல்ல முறையில் இருக்கும். டல்லான பிஸ்னஸ் கூட மீண்டும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, என்கொயரிஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். மெயினாக உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது எந்த மாதிரியான தடையாக, காரிய தடையாக இருக்கலாம், செயல் தடையாக இருக்கலாம், அதிகாரிகளுடைய தடைகளாக இருக்கலாம், அல்லது அக்கம்பக்கத்து தடைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தடைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம். அப்போ பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். விருச்சக ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, நிச்சயமாக நியூ ஜாப் கிடைக்கும். எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, எனக்கு வேலை இல்லை, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அதே கம்பெனிக்கு போகலாமா, மீதி அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், நல்ல ரேங்கில் கிடைக்குமா, நல்ல சேலரியில் உட்காரலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களே நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். விருச்சக ராசி நேயர்களே, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க, எனக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல சாமி, ஒரே பிரச்சனையாக இருக்குது, மனசு அங்கே ஒரு குழப்பமாகவே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் விலகும். என் டீம் லீடர் என்கிட்ட பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அன்சப்போர்ட்டடாக இருக்கார், அல்லது என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை, நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, அதெல்லாம் மாற்ற முடியும். அதற்கான வழிமுறைகள், வாராகி வழிபாடுகள்லாம் இருக்குது, கவலை வேண்டாம். அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் தண்டிச்சிருப்பாங்க. வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பணம் கையாடல்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கொயரிஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அல்லது வேறு சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் விருச்சக ராசி நேயர்களே அவையும் விலகும். அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. போச்சுனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக பணவரவு, தனவரவு, செல்வ செழிப்புகள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அரசியல் தலைவர்களுக்கு, சினிமா துறைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. குடும்ப சிக்கல்கள் விலகும், குடும்ப கஷ்டங்கள் விலகும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வீட்டுக்கே போக பிடிக்கல சாமி, வீட்டில் ஒரு மாதிரி ஒரு டல்லாகவே இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் பிரச்சனையை தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி நேயர்களே, 3 நாள் பூஜை, 4 நாள் பூஜைலாம் இருக்கிறதுக்கு தொடர்ந்து அங்கேருந்து செய்யக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். விருச்சக ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். என் கணவர் கோச்சின்னு போயிட்டார், மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க, பிள்ளைங்க வீட்டு விட்டு வெளியில் போயிட்டாங்க, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, பசங்க அடங்கலை, அல்லது வேறு எதாவது திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, குடும்பத்துக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி நேயர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே நல்ல முறையில் நடக்கும். திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள் இவை எல்லாமே கைகூடும். குழந்தை பாக்கியம் 2 வருஷமாவது 5 வருஷமாவது குழந்தை பாக்கியமே இல்லை, கவலை வேண்டாம் விருச்சக ராசி நண்பர்களே, குழந்தை பாக்கியமும் கைகூடும்.
ஆக எப்படி பார்த்தாலும் இந்த அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.